காலை வணக்கம். இது ஒரு அருமையான தீர்ப்பு. இது ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1701 ஏஆர் 2024 1701 சீதா சோரன் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வெரி சென்சிபிள் கேஸு. 71 பக்கங்களை கொண்டது. இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க இன்டர்நேஷ்னல் லாவில் டீப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அரசியல் கட்சியில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அரசியல் தலைவர்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கும், அட்லீஸ்ட் டைம் டு டைம் ஒரு நாலேஜபிள் பர்சனாவது உங்களை ஷைன் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் படிச்சு, இந்த ஜட்ஜ்மெண்ட் 7 நீதிபதிகளை தலைமை நீதிபதியோடு கொண்ட அமர்வு முடிவு பண்ணுது. இது என்னன்னா, பிவி நரசிம்மராவ் கேஸை ஓவர் ரூல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, முன்வழி தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணுறதும் அது ஒரு முன்வழி தீர்ப்புக்கான ஒரு கொள்கை தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் இருக்கிற சலுகைகள் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சலுகைகள் எது சம்பந்தமான சலுகைகள், எதுக்கு சம்பந்தமாக சலுகைகள் கொடுக்கக்கூடாது. லஞ்சம் பாராளுமன்ற சலுகைகள் அது லஞ்சம் வாங்குவதுக்கு அவங்க பாதுகாப்பு கோர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த லஞ்சமும் இந்த ப்ரிவிலேஜஸுக்கும் என்ன லா, ப்ரிவேலிங் லா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா எலெக்ஷன் ஆர்டிகல் 194 கிளாஸ் 2ல் வருதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இறுதியாக இந்த தீர்ப்பு ஆர்டிகல் 80, 105, 194ல் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெளிவாக இதை நீங்கள் அட்லீஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் படிச்சுக்கினீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும், எப்படி இதை டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனும் இதில் கொஞ்சம் ஏரியா கவர் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ்.